ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ஏழுமலையானே வெங்கட்ரமணா ஆபத் பாந்தவா கோவிந்தா கோவிந்தா. இது என்னோட தம்பி பொண்ணு ஆதினிக்குட்டி. இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா என்னுடைய தங்கச்சி வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை அவங்க வீட்டில் தலையல் போடுவாங்க. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுவாங்க. திருவிழா உள்ளவங்க எல்லோரும் வருவாங்க. எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே போயிடுவோம். தம்பி பொண்ணை வச்சுருக்கான் பாருங்கள். அது அத்தான் தான் சாமி கும்பிட்றாங்க. அத்தான்னா அத்தை பையனுக்கு தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க தான் எங்கள் அத்தை, பெரிய அத்தை இருக்காங்க பாருங்க. அவங்க தான் எங்கள் அத்தை. இவ்வளோ வெரைட்டி வந்து ஒரு 25 வெரைட்டி தொட்டுக்க மட்டும் காய்கறி மட்டும் 25 வெரைட்டி பண்ணுவோம். மாவிளக்கு போட்டு வடை பாயசம், சுண்டல், பொங்கல் எல்லாமே பண்ணுறது வழக்கம். கருவேப்பிலை துவையல் முக்கியமாக வச்சுடுவாங்க. ஏன்னா ஏழுமலையானுக்கு கருவேப்பிலை துவையல் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. பருப்பு முதல்ல பருப்பு வச்சு அவரைக்காய் பொரியல், புடலங்காய், வாழைக்காய், இது வெண்டைக்காய், பீன்ஸு, முருங்கைக்கீரை, இது பீன்ஸு, காராக்கருணை, சுண்டைக்காய், வடை, முட்டைக்கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், கத்திரிக்காய் எல்லாமே கையிலேயே எடுத்து வச்சாச்சு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்பூனில் எடுத்து வைக்கிறதுக்கெலாம் அங்கே டைம் இருக்காது. இலை முழுக்க ஃபுல்லாக இடம் இலை இதில் சாப்பிட்றதுக்கு இடமே இருக்காது. கத்திரிக்காய் கூட்டு எல்லாமே வச்சு மாவிளக்கு போட்டு தயிர் பச்சடி எல்லாமே பண்ணி சாமி கும்பிட்றது ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. இது வந்து பீட்ரூட் அல்வா, அப்பளம், வடை, பாயசம் மொத்தம் வந்து 25 காய்கறி மட்டும் 25 காய்கறி வந்து இருந்துச்சு. இதில் இடையில வந்து இது காலிஃப்ளவரு, இடையில வந்து மாவிளக்கு, இது சுண்டல் எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இந்த வீடியோ நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருமே இது மாதிரி தலையில் போட்டிருப்பீங்க. நீங்கள் என்னெல்லாம் காய்கறி பண்ணினீங்க, எப்படிலாம் சாமி கும்பிட்டீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் ஏழுமலையானே வெங்கட்ரமணா ஆபத் பாந்தவா கோவிந்தா கோவிந்தா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.